வணக்கம். இன்னைக்கு கோல்டு சில்வர் க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் வியூ பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு நமக்கு யூடியூப் லைவ் மீட் இருக்கு. மறக்காம கலந்துக்குங்க. அங்க உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு இந்த மீட்டுக்கு வர சொல்லி நீங்க ஷேர் கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் மீட் ஏதாவது ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியும் சொல்லலாம், இல்லை லைவ்ல கேட்கலாம். பட் அது கரன்சி பேரும் அண்ட் கோல்டு சில்வர் ஆயிலுமாக இருந்தால் அங்கேயே சொல்லிடுவோம், நாங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக வருவோம். பட் அதர் தேன் தட் வேற ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. முடிந்தால் நாங்கள் அதை வந்து அதில் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு ரிஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் வரும், லிங்க் வரும். டெலகிராமில் எங்களுடைய லிங்க் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை டெலகிராம் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து DXY பார்த்துடலாம். DXY பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் தாங்க. நமக்கு நான் ஃபார்ம் பேரோல்லையே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபால். இப்போ சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா சப்போர்ட் கிடைக்கல. மார்க்கெட் வந்து டோட்டலாகவே ஒரு நெகட்டிவ் மூவ்ல தான் மார்க்கெட் இருக்குது. நல்ல ப்ரெஷரும் செல் சைடில் தான் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட்ல ஒரு ரைஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா 102.20 வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி மார்க்கெட் வந்து இப்ப சப்போர்ட் லெவல்ல இருந்தால் கூட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா மார்க்கெட் 101.20 இந்த பாட்டம். ஸோ இந்த 101.20 கீழே சப்போர்ட் கன்ஃபர்மேஷனோட கிடைத்தால் மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகும். இல்ல மார்க்கெட்ல வந்து அப்படி எதுவும் சப்போர்ட் கிரியேட் ஆகல அப்படின்னா கீழே வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கீழே தான் வரும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு நம்ம போயிடலாம். மார்க்கெட் வந்து 100.60 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டை எடுக்கும். இந்த சப்போர்ட் இங்க எடுக்கும். ஸோ இங்க இருந்து மார்க்கெட்ல ரேலி ஆகும். இன்னைக்கு நமக்கு நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெட்டோடைய ஸ்பீச் மட்டும்தான் இருக்கு. ஃபெட் ரிலேட்டட் தான் இனிமே வந்துட்டே இருக்கும். வரக்கூடிய நியூஸஸ் கூட அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவா தான் நமக்கு இருக்கும். நாளைக்கு இன்வென்ட்ரி இருக்கு. ஆஸ்திரேலியாவுடைய ரிசர்வ் பேங்கோடைய ஸ்பீச் இருக்கு. 6 மணிக்கு நமக்கு கோர் இன்ஃப்ளேஷன் இருக்கு. கோர் இன்ஃப்ளேஷன் 5.3 இருந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 5க்கு வரலாம் அல்லது நோ சேஞ்ச் வரலாம். ரெண்டுமே யூஎஸ்க்கு நெகட்டிவா தான் முடிய போகுது. ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய நியூஸஸ்ல மார்க்கெட் மேல போகலாம். நாளைக்கு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கேடோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இயர் ஆஃப் இயரும் இருக்கு. ஸோ டிராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நாளைக்கு இருக்கு. இன்னைக்கே கொஞ்சம் டிராப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்னு எதிர்பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்ல கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ DXY வந்து செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணுவோம். யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே உடைத்தாலும் 72.20 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வரலாம். 72.60 கரெக்டாக சொல்லணும்னா 72.60 இந்த லெவலை உடைக்குது அப்படின்னாவே நீங்க பைக்கு தயாராகலாம். இங்க சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் பை எடுங்க. இல்ல மார்க்கெட் நல்லாவே கீழே வந்து 71க்கு கீழே வந்தால் நீங்க செல் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பை தான் ட்ரை பண்ணணும். 71 SL வச்சுக்கிட்டு 72.60 வச்சு நீங்க மார்க்கெட்ல பை போறதுன்னா பை ட்ரை பண்ணலாம். 75 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ரேலியில தான் மார்க்கெட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கிறதுனால நம்ம பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுவோம், செல் சைடை அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பக்காவா நேற்று சொல்லிடணும். இந்த இடத்துல மார்க்கெட்டுடைய ஒரு சப்ளை இருக்கு, கீழே வந்து நமக்கு வந்து டிமாண்ட் இருந்தது. மார்க்கெட்ல வந்து கீழே வந்து டிமாண்டும் மேலே வந்து சப்ளையும் இருந்தது. நேற்று டிமாண்ட் தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ சப்ளை தொட்டு மார்க்கெட் நிற்குது. இந்த மார்க்கெட் ஒரு அரஸ்டட் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை வந்து நீங்க இப்படி எடுத்துக்கலாம். சில நேரம் இது வந்து அப்சைட் ரேலியில தான் இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளியராக இல்லை, ட்ரெண்டிங் ஃபேஸ் இல்லை. ஒரு மார்க்கெட் வந்து ஏறுது, டீப் கரெக்ட் ஆகுது, திருப்பி மேலே ஏறுது, டீப் கரெக்ட் ஆகுது, திருப்பி மேலே ஏறுது. அதே மாதிரி ஒரு டீப் கரெக்ட் ஆகிட்டு கூட மேலே போகலாம், வரணும்னு அவசியம் இல்லை. பட் பிரேக் அவுட் நடக்கணும், சப்ளைக்கு மேலே பிரேக் அவுட் நடக்கணும். இப்போ ஒரு ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிளாட் பண்ணி வச்சிருக்கிற ரீசனுக்காக நீங்க வந்து ஆல்மோஸ்ட் 23.40க்கு மேலே மார்க்கெட்
ஹோல்ட் ஆகி நின்னா மட்டும்தான் பை ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் பை ட்ரை பண்ணக்கூடாது. சில்வர் வந்து இன்னும் சப்ளை ஏரியால தான் இருக்கு. அதுக்கு இன்னும் பவர் கிடைக்கல. பிரேக்கப் பிளாக் யூஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல சப்ளை கிரியேட் ஆனதுனால இங்க ஃபிளாஷஸ் தான் வருது ஒழிய மார்க்கெட் கிளீனா பிரேக் ஆகும்னா 23.40க்கு மேல போனா மட்டும்தான் நம்ம பை எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ இந்த கோல்டு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்புறீங்க. லைக் வந்து யூஎஸ் பேர்ல செல் போலாமா, இன்னொரு மெசேஜ் வெறும் பை போலாமா. எதுக்கு பை போகணும், என்ன ஸ்கிரிப்டுக்கு பை போகணும், ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நாங்க ரிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க அனுப்பிச்சவங்கலாம் உங்க மெசேஜை நீங்களே எடுத்து பாருங்க, எதுவுமே இருக்காது. பை போலாமா செல் போலாமா. அட்லீஸ்ட் முதலையாவது இந்த வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்கிரிப்ட்னே கேட்காம நீங்க பாட்டுக்கு பை போலாமா செல் போலாமா இதை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா நான் என்ன வந்து ஏதாவது ஏதாவது இது வச்சு பாக்குறதா, வெத்தலை போட்டு மை போட்டு பாக்குறதா, இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இங்க திங்க் பண்ணுமா டெலிபதி மாதிரி பார்த்துட்டு நான் சொல்ல முடியுமா. கேட்குற கேள்வியை ஓரளவு புரியுற மாதிரி ஈஸியான கான்செப்ட்ல கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இந்த ஸ்கிரிப்ட் கேட்குறீங்க, அந்த ஸ்கிரிப்ட் நான் பார்க்கலன்னா கூட ஒரு அனலைஸ் பண்ண டைம் இருந்தால் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். வெறும் மொட்டையா பை போலாமா செல் போலாமா, யூஎஸ்ல செல் போலாமா அப்படின்னா அதோடைய கோப்பேர் என்ன. ஆஸ்திரேலியால மார்னிங் என்னுடைய ஸ்டூடெண்டே கேட்டிருந்தாரு, ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்திரேலியா பை போலாம், எந்த பேர் அவரு கோ பேர் என்ன இருக்கு, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா வீக்கா இருக்கானா, எதுவுமே இல்லை. ஒரு நியூஸ் வருதுன்னா அப்படியே பை போலாமா செல் போலாமானா இதுக்கு என்னால கண்டிப்பா பதில் சொல்லல. நான் யாருக்குமே பதில் சொல்ல கம்முன்னு விட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அதுக்கப்புறம் அதை வளர்த்துக்கிட்டு நான் போய் பேசிட்டு இருக்க முடியாது. கேள்வியே கரெக்டா கேட்க தெரியல அப்படின்னா நான் வந்து எப்படி எப்படி நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு தெரியல. ஒரு விஷயம் கேட்குறீங்க கேளுங்க, தப்பு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல போறோம். அது ஒரு டீட்டெயில்டா அல்லது ஒரு வாய்ஸ் போட்டு கேட்டீங்கன்னா கூட அல்லது ஒரு கால் பண்ணி கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. மொட்டையா கேட்டீங்கன்னா நான் எதுக்கு பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைகளை கிரியேட் பண்ணாம கேட்கறத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. ஓகே, ஸோ கோல்டு பார்க்கலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு புல் பேக் ஆயிட்டு இப்போ 1940 தாண்டுற வரைக்கும் ஒரு ரிஸ்கி இருக்கு. 1940 தாண்டுற வரைக்கும் இந்த ஈக்குவல்ஸை மார்க்கெட் உடைச்சிட்டான். கண்டிப்பா கொஞ்சம் மேல போறோம். இதோடைய நெக்ஸ்ட் லெவல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1940க்கு மேல போகும்போது இப்பவே பை தாங்க. ஒருவேளை திருப்பி கீழே வந்தா பை எடுக்கலாம். ஆனா கீழே வர சான்சஸ் இல்ல. மார்க்கெட்ல அப்படியே கன்சால்டேஷன் மெதுவா பை தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1947, நெக்ஸ்ட் 1061, 961 அண்ட் 1972 to 1970. இந்த லெவல்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல்ஸ். ஸோ நிறைய செல் ஆர்டர் வந்து இங்க போட்டிருக்கிறீங்க, பை ஆர்டரை மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்போ மேலே வரான். ஸோ தட் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இப்ப கவர் பண்ணிடுங்க. நான் திருப்பி சொல்றேன், இங்க இருந்து இப்ப வரக்கூடிய இந்த ரேலிங்கிறது வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ் கிடையாது. ஒரு பை ட்ரெண்டோ செல் ட்ரெண்டோ ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்காது, நாய்ஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அது உங்களுக்கு இந்த இடத்துல பிரைஸ் பெரிய லெவல்ல போய் டார்கெட் கொடுக்க கூட வாய்ப்பு இல்லை. 47 வரைக்கும் போயிட்டு கூட வந்துடும். ஸோ இப்போ 40 தாண்டினாதான் 47, 47 தாண்டினாதான் 61, 61 தாண்டினாதான் 72. இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் அரைக்கும். ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டா கேளுங்க. நாளைக்கு மதியம் நடக்கக்கூடிய லைவ் மீட்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸை சாட் மூலியமா நீங்க கேட்க ட்ரை பண்ணுங்க. நாங்க 1 by 1 மேக்சிமம் சொல்ல ட்ரை பண்றோம். மறக்காம வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அதுல உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுக்க தான் அந்த லைவை வந்து ஒரு நாளைக்கு புதன்கிழமை பண்றத இன்னொரு நாள் சேர்த்தி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி டைம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்க ஆதரவு கண்டிப்பா தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.